வந்ததுக்கப்புறம் ரொம்ப போரிங் ஆயிடுச்சு சார் லைஃப். ஏன்னா கோயம்புத்தூர்லாம் ஒத்துப்பானுங்க நாங்களாம் பைத்தியக்காரனுங்க. ஆனால் சென்னையில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப நல்ல மாதிரியே நடிக்கிறாங்க. எனக்கு அதுதான் கடுப்பாகுது. அதாவது என்னன்னா, இங்கே வந்து தான் சார் புது புது விஷயத்தை நான் கற்றுத்தேன். கோயம்புத்தூரில் ஃபெமினிசம் கிடையாது சார். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கெல்லாம் கவுண்டர் இருப்பாங்க, செட்டியார் இருப்பாங்க, நாடாரு, கொஞ்சம் இந்திக்காரங்க இருப்பாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து ஃபெமினிசம்னா இவன் எம்பிசியா பிசியா, இவன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கலாமா, கொடுப்பானா நமக்கு, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார் நான். எனக்கு ஃபெமினிஸ்ட்னா என்னென்ன ஒரு பாயிண்ட் தெரியல. அதுக்கப்புறம் தெரியாமச்சு. சரி ஓகே, பொண்ணுங்களா ஃபெமினிசம் பேசுவாங்கன்னா ஓகே, எனக்கு மன்னிச்சு விட்டுருவேன். இந்த பசங்க ஃபெமினிசம் பேசுவாங்க மேடம். இந்த பசங்க ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி ஒரு கிரிஞ்சான விஷயம் எதுவுமே கிடையாது மேடம். அதாவது அது வீடியோ போடுவாங்க. அதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு தவிக்கிறானுங்க மேடம். எப்படியாச்சும் பொம்பளைங்க நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். அதுவும் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க ஒருத்தனலாம், மேடம் தப்பாக நினச்சிக்க மாதிரி மேடம், எனக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு, ஒரு 3 மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வந்து காப்பாற்றிடுறேன் அப்படிங்கிறேன். குவார்டர்லி எக்ஸாம் எழுந்திருக்கா போராட்ட வேண்டி கிடைக்குது. ஆனால் எனக்கு அவங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. கேவலம் ஒரு புசிக்காக நீ என்னென்னலாம் பண்ணுற ஃபெமினிசம். ஏண்டா ஃபெமினிஸ்டாடா நீ? பச்சை பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் சார், அவன்லாம் ஃபெமினிஸ்ட். எங்கள் அப்பா அந்த ஆள் ரேண்டமாக திடீர்னு வந்து இனிமேல் நான் ஃபெமினிஸ்டா. எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ லூசு மாதிரி பேசாதரா அப்படின்னு. எங்கள் அப்பா, ஏன்டி கேவலம் நீ ஒரு பொம்பளை, ஒரு ஆம்பளை என்னை பார்த்து கை நீட்டி, ஒரு ஃபெமினிஸ்ட் ஆம்பளையை பார்த்து என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? ஒழுங்கா போய் காஃபி போடுற வேலையை பாரு, ஃபெமினிஸ்ட்டை பற்றி நீ பேசாத அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு ஃபெமினிஸ்ட் சார் பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? ஃபன்னான ஆள் சார் அவர். அதாவது ஃபெமினிஸ்ட்டுங்கிறது ஒரு கிரிஞ்சான விஷயம் மேடம். பசங்க ஃபெமினிஸ்ட்டும் ஒருத்தர் கிடையவே கிடையாது. எனக்கு அதான் பொண்ணுங்களை பார்த்தா கடுப்பாகும். இதை பார்த்து ஏமாறுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அன்றைக்கி ஒரு நாள் சார் 5 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தோம் சரிங்களா. ஒரு பொண்ணு ரேண்டமாக வந்துச்சு, வந்து நின்றுருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து ரேண்டமாக வந்துருந்துச்சு. அந்த பொண்ணு அவ்வளோ நல்லாவும் இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு சரிங்களா. இதை கரெக்ட் பண்ணுறக்கா 4 பேர் ட்ரை பண்ணுறோம். டக்குன்னு நான் வந்து கொஞ்சம் மிசாஜினிஸ்ட்கார கோயம்புத்தூர்காரன்னு சொன்னேன்ல, அதனால் என்ன சொன்னேன், என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மிசாஜினிஸ்ட்காரனால என் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து க்ளீவேஜ் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சார். 4 பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க சார். இது காட்ட மாட்டாளா ஏன்டா காட்டக்கூடாது? நீங்கள் ஏன்டா பார்த்துறீங்க என் முன்னாடி க்ளீவேஜை பார்க்கறக்கு? அவன் ஒருத்தன், விஜய் இதெல்லாம் காமன்டா போயிட்டு என் முன்னாடி க்ளீவேஜ் காமன் ஆடாது என்னதுடா அது? ஏன்னா இருக்கிறது 2, அதில் 1 நீ பார்த்துற, பாதி எனக்கு பாதி உனக்கு கடை. டிஃபன் பாக்ஸில் சாப்பாடாக கொண்டு வந்திருக்க, போட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சமாக கொடுக்குறக்கு என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி. ஆனால் பிரச்சனை என்னன்னா, பெண்கள் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஜோன் அவுட் ஆகிட்டீங்களா மேடம், நீங்கள் ஷூவை பார்த்துட்டு இருக்கீங்க மேடம், ரொம்ப நேரமாக காலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? என்ன இங்கே என்ன மேடம் பார்த்துருக்கீங்க மேடம்? நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மேலே போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் மேடம். நான் இங்கே என்ன மேடம் ஃபுட் வெட்டிஸா மேடம் உங்களுக்கு? அது அழுக்கு சூவை போட்ட நெஞ்சுக்கு போட்டேன் நான், தெரியாத நம்ம காலுக்கு போட்டிருக்கோம் நான். சீ நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கல அப்படிங்கிறோம். உங்கள் அப்பாவும் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை சொல்லணும்னு ஆசை மேடம். ஆனால் காலை பார்க்குற பொண்ணை சொல்லணும்னு நினச்சி கூட பார்க்கல நான். சரி ரைட் ஓகே விடுங்க. சூப்பர் மேடம். மேடம் இங்கே பாருங்க மேடம், திருப்பி நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க மேடம். உங்களுக்கு கண்ணு தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கு நான், மை ஐஸ் ஆர் அப் தேர் இருப்பீங்க மேடம். இங்கே பார்த்தீங்க டென்ஷன் ஆயிரும் மேடம். நான் ஒரு ஆம்பளை நான் எவ்வளோதான் பொறுத்துக்கிறது பாருங்க இப்போ. சரி ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், பெண்கள்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஆள் அப்படிம்பாங்க மேடம். எனக்கு அதுதான் கடுப்பாகும். ஏன்னா உண்மையாலுமே நீங்கள் பிரில்லியண்டான ஆளாக இருந்தா போய் எப்படி மேடம் ஆம்பளைங்கிட்ட ஏமாந்தீங்க? கேவலம் ஆம்பளைங்கிட்ட இருக்கிறதுலே சீப்பான ஆள் ஆம்பளை தான் மேடம். ஒரு நாய் பூனைகிட்ட ஏமாந்தா கூட ஒத்துப்பேன் மேடம், அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, அதுக்கிட்ட நம்ம ஏமாண்டோம். ஆம்பளைங்கிட்ட, அதாவது ஆம்பளை எவ்வளோ லூசு கூதினா, உங்ககிட்ட 1 லட்சம் தர உங்கள் பர்சனல் கான்டாக்ட்லாம் கொண்டா கொடுப்பீங்களா மேடம்? கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் திருப்பி அந்த நாய்க்கு ஆய் மட்டும் சொல்லுங்க, ஆய் மட்டும் சொல்லுங்களேன், பேர் அட்ரஸு, அவர் உடம்புல எங்கே மச்சம் இருக்குன்னு சொல்லுவார் மேடம். அவர் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு சொல்லுவார் அந்த மாதிரி மேடம். அதாவது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, பையன் ஒரு பொண்ணு உசார் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி புஷ்அப்ஸ் பண்ணி இந்த கர்மமெல்லாம் பண்ணணும். ஒரு பொண்ணு இப்படி காட்டினா மட்டும் போதும் மேடம், அப்படியே வருவோம் மேடம். நம்ம நீங்கள் இங்கே பார்த்துருந்தீங்க, ஆனால் நான் வந்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான. பின்னாடி 4 பசங்க இருக்கானுங்க, அவனுக்கு பக்கம் நான் போயிருக்கலாம்.
எப்படி ரேண்டமாக பொண்ணுங்களை மட்டும் முன்னாடி வச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமானதாக இருக்கும் நாங்கள். எனக்கு அங்கே தான் மேடம் ஏமாறுவேன் நான். அதாவது பொண்ணுங்க அறிவாளின்னு சொன்ன மட்டும் நம்பவே முடியாது என்னால். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருச்சு மேடம். ஒரு வழியாக சென்னைக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டேன் கிடைக்கல. வாடி அப்போ ஒன்று என்ன ஒன்று பாய் ஃப்ரெண்ட் வேறு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கூட்டம் மேடம். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா ஆல்ஃபாவாக இருக்கும்னு ஆசை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோடனே. ஏன்னா கோயம்புத்தூரில் வருது இல்லை இதெல்லாம் ஆல்ஃபாவாக இருக்கும்னு அருவாள் எடுத்துகிட்டு வந்து காஃபியும் கிடையாது அந்த மாதிரிலாம் கேட்க நினச்சேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா என்கிட்ட காசு இல்லை மேடம். என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் காசு இருக்குது. கால் எந்திரிச்சோன்னே காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் போய் பால் வாங்கிட்டு வர சொல்கிறேன் மேடம். நான் இல்லைங்க நானே காஃபி போடுறேன் சொல்லி நைட்டே போட்டு நான் காஃபி போடுறேன். அவள் லுங்கி கட்டிட்டு போய் பால் வாங்கிட்டு வரேன் சார். அர்ஜுன் ரெட்டி வர மாதிரி அவள் புல்லட் ஓடுறா, பின்னாடி நான் பேட்டை பிடிச்சிட்டே வரேன் நான். அந்த அளவுக்கு மேடம். அதாவது ஒவ்வொரு டைம் இப்படி அசிங்கப்படும் போது தான் மேடம் எனக்கு விக்னேஷ் சிவன் எவ்வளோ பாவம் தெரியும். என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கானடா கொஞ்சம் கெத்து காட்டுறா அப்படிங்கிறவன். அதாவது இந்த ஜிஇ போப் செத்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிறான்னு எழுதியிருப்பாரு. விக்னேஷ் சிவன் செத்தா இங்கே நயன்தாரா புருஷன் உறங்கிக்கிறான்னு எழுதியிருப்பாங்க. அந்த இது ஃபேரிடேல் பார்த்தீங்களா மேடம்? அந்த கர்மத்தை எவனாச்சும் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை மேடம். அதுக்கு 3 கோடி நான் கொடு 4 கோடி கொடு அப்படிங்கிற அதில் ஒரு பிரச்சனை வருது மேடம். ஏதோ ஒரு பிரச்சனை என்ன கர்மமோ சரிங்களா. இவ போய் நயன்தாரா விக்னேஷ் கிட்ட பேபி இந்த மாதிரி ஆகிப்போச்சு பேபி. உடனே அவன் வீட்டு பேபி பார்த்துக்கலாம். உடனே இவ ஓ மை காட் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சு விடு பார்த்துக்கலாம். எவ்வளோ லூசு கூத்தமான ஒரு பதில். ஏன்னா இவ்வளோ தானடா நினச்சி பாருங்களேன். எங்கள் அம்மா போய் எங்கள் அப்பாட்ட கரண்ட் பில் கட்டல அப்படின்னு வீடு பார்த்து என்னத்தடா பார்க்க இருட்டா இருக்குது என்னடா பார்க்க முடியும் பசிக்குது அப்படின்னு வீடு பார்த்துக்கலாம். இப்போ எது ஆளாள் வயிற்ற பார்த்துருக்கிறதா சோத்த போடுறா வீடு பார்த்துக்கலாமா மேடம். எனக்கு செம கடுப்பாயிருச்சு மேடம். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்பப்போ சண்டை வரும் மேடம். சண்டை வரும் போதெல்லாம் அவள் சொல்கிற விஷயம் தெரியுங்களா? விஜய் மாதத்தில் 3 நாள் நான் பைத்தியம் மாதிரி கற்றுவேன், டென்ஷன் ஆவேன், எமோஷன் ஆவேன். அப்போ மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்பேன். எனக்கு செம கடுப்பாயிருச்சு மேடம். மனசாட்சின்னு தொட்டு சொல்லு. அந்த 3 நாள் மட்டும்தான் நீ எப்படி இருப்பியா? மிச்சம் 28 நாள் ஞானியா நீ? ஓசோவா வாய் தந்த கோட்ஸ் வருமா உனக்கு? நீ 30 நாளுமே அப்படிதான் இருப்ப. அந்த 3 நாள் சாக்கு உனக்கு அது. அதாவது மேடம் ஒரு பொண்ணு பைத்தியம் மாதிரி பேசுறதுக்கு 1000 காரணம் இருக்கு மேடம். சொசைட்டி காரணம், கிளைமேட் காரணம், ஆம்பளைங்க காரணம், எதுவுமே இது காரணம் அப்படின்னு. ஏன்டி என்றைக்குமே நீ காரணம் கிடையாதா? இது போத்தாது மாசம் மாசம் வேற வருது மேடம். அது கருமோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 டைம் வந்துட்டு போனா பரவாயில்லையா? மாசம் மாசம் வருது. நான் கட்டுப்பாய் விடு வந்துட்டு போகுது. இப்படி சிமெண்ட் வச்சு அடைக்க முடியாதா? என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. இது வேற சொல்லுவாங்க நோ யூட்ரஸ் நோ ஒப்பீனியன் அப்படின்னு. கரெக்டாக மேடம் உனக்கு வந்தாதாண்டா தெரியும் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன் மேடம். ஆம்பளைக்கு மட்டும் பீரியஸ் வந்துச்சு வந்துக்கோ என்னத்த பண்ணுவோம்? நேரம் எழுந்திருப்போம், கடைக்கு போவோம், மெடிக்கல் ஷாப் இல்லை வைன் ஷாப் போய் ஒரு கட்டிங்கை போட்டு படுத்துருவோம் மேடம். காலை எழுந்திருப்போம், வலிக்குமா கேட்டால் வலிக்கும், வயிறில் தலை ஹேங் ஓவர், திருப்பி ஒரு கட்டிங்கை போட்டுருவோம். 3 நாள் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவோம் மேடம். இஃப் யூ கான் சால்வ் த ப்ராப்ளம் ஸ்கிப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறேன் நான். 3 நாள் போதையில் இருந்துட்டு போயிருங்கடா அப்படிங்கிற மேடம்.